ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஜூன் 20ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா சர்வர் இஷ்யூ வரும். நீங்கள் வந்து அவசரமாக அப்ளை பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக் வந்து விடலாம். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மந்த் எண்ட் அப்படின்லாம் வந்து ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, எக்ஸாமுக்கான டேட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 14/9. ஸோ வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாமுக்கான டைம் 9:30 to 12:30. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் லிங்க்கு. ஸோ வந்து tnbc.gov அதுலேயும் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து இந்த லிங்க்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணலாம். ஸோ வந்து புதுசாக பண்ணுறவங்க முதல்ல வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை நீங்கள் வந்து பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாருமே புதுசாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வரும்போது முதல்ல வந்து இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது வந்து நீங்கள் ஒரே ஒரு டைம் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் உள்ள போய் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள்கிட்டே வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அதை நீங்கள் போட்டு அதுக்குள்ளே போய் வந்து டேரெக்டாக இப்போ வந்து குரூப் 2 குரூப் 2க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுற டேட்டில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. லாஸ்ட் நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 19 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்குள்ளே அந்த மிஸ்டேக்கை பார்த்து சரி பண்ணல அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இது ஜூலை 24லேருந்து ஜூலை 26 வரைக்கும் இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ண மிஸ்டேக்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சரி பண்ணிக்கலாம். அடுத்தது வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ குரூப் 2ல் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வேக்கன்சி, அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து குரூப் 2 போஸ்டிங்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 507 வேக்கன்சி. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 507 வேக்கன்சி. அதே மாதிரி வந்து குரூப் 2ஏக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக 1820 வேக்கன்சி. ஸோ வந்து முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2க்கு வந்து இன்டர்வியூ உண்டு, குரூப் 2ஏக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த 2 எக்ஸாமுக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டர்வியூ வந்து கிடையாது. ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் இன்டர்வியூ தான். அடுத்தது எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட்டு. ஸோ ஏஜ் லிமிட் வந்து எந்த டேட் படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா 1/7/2024. ஸோ வந்து உங்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு சில கம்யூனிட்டிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது. அப்போ நீங்கள் கரெக்டாக வந்து இந்த டேட்டுக்குள்ளே இப்போ மினிமம் 18 அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 18 வந்து ஆயிருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32 அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த டேட் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 32 வந்து தாண்டாமல் வந்து இருக்கணும். ஸோ இந்த டேட் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு பேஸ் லைன் மாதிரி. ஸோ இந்த டேட் படி 18 வந்து தாண்டி இருக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து மேக்ஸிமம் 32 34 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஏஜ் லிமிட்டில் வந்து இருக்கணும். ஸோ வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து குரூப் 2 குரூப் 2ஏ இந்த ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ வந்து நம்ம வந்து 5 ஆப்ஷன் ஒன்று வந்து மார்க் பண்ணுவோமா. ஸோ அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ப்ரிலிம்ஸுக்கு மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 200 கொஸ்டின். இதில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் தமிழும் சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான், எதனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75 கொஸ்டின், ஆப்டியூட்லேருந்து 25 கொஸ்டின். ஸோ ஒரு சில பேர் காமனாக கேட்கக்கூடிய டவுட்டு, இப்போ நம்ம வந்து லாங்குவேஜில் தமிழ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழில் மட்டும்தான் வருமா, ஆப்டிடியூட் தமிழில் மட்டும்தான் வருமா அப்படிங்கிறது. ஸோ அப்படி கிடையாது. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து பைலிங்குவலாக தான் இருக்கும். கொஸ்டின் வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஸோ இந்த லாங்குவேஜ் மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எது சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து கேட்பாங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து 100 கொஸ்டின் வரும். தமிழ் எடுத்தீங்க அப்படின்னா தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் வரும். மற்றபடி வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூடு எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா 2 லாங்குவேஜ்லையுமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படிங்கிற 90 போட்டிருக்காங்க. அப்போ வந்து 90 எடுத்தாலே அடுத்து வந்து மெயின்ஸ் எழுதலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருப்பீங்க. ஸோ வந்து இந்த 90 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாஸ் மார்க் மாதிரி தான். இப்போ இது எடுத்தவங்க வந்து அடுத்து மெயின்ஸ் எழுத முடியும் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது.
ஸோ வந்து இப்போ கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணணும். லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 200 கொஸ்டினுக்கு ஒரு 150 கொஸ்டின் 155 கொஸ்டினுக்கு மேலே போட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயின்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ இந்த டைமு பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி பொறுத்து வந்து இருக்கும். இது ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஸ் மார்க் தான். இப்போ டோட்டலாக வந்து 200 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1.5 மார்க்கு. ஸோ வந்து டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 300 மார்க்கு. அடுத்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2க்கு ஒரு மெயின்ஸு, குரூப் 2ஏக்கு ஒரு மெயின்ஸு. குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நம்ம வந்து எழுதணும், பக்கம் பக்கமாக எழுதுவீங்களா. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2 மெயின்ஸு. இதே குரூப் 2ஏக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில். ஸோ வந்து ப்ரிலிம்ஸ் மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஒன்று சூஸ் பண்ணணும். இதான் வந்து குரூப் 2ஏக்கு. ஸோ வந்து அதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் டிஸ்கிரிப்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க, மிச்சம் எல்லாமே. ஸோ வந்து பேப்பர் 2 இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கட் ஆஃப்க்கு வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். இதில் நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், தமிழ் ஆர் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 100 கொஸ்டின், அதுக்கப்புறம் ரீசனிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 40 கொஸ்டின். இதுதான் எக்ஸாமுக்கான சிலபஸ். ஸோ வந்து உங்களுக்கு பொது தமிழ், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க என்ன சிலபஸ் அப்படிங்கிறது. நம்ம ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம். நம்ம ஆப்பில் நீங்கள் வந்து ஃப்ரீ மெட்டீரியல் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சிலபஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ், மெயின்ஸ்க்கான சிலபஸ் எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் அங்கேருந்தே டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குரூப் 2ஏக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துருக்கோம், டார்கெட் W சீரிஸ். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.